ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஹோட்டல் ஸ்டைலில் மசாலா தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம நார்மலாக வீட்டில் இட்லி தோசைக்கு மாவு அரைப்போம்ல, அந்த தோசை மாவுலேயே நம்ம சூப்பராக மசாலா தோசை ரெடி பண்ணலாம். நாம் எப்போவுமே ஹோட்டலுக்கு போனால் ஃபஸ்ட்டு தோசையில் ஆர்டர் பண்ணுறது இந்த மசாலா தோசை தான் ஆர்டர் பண்ணுவோம். அது அவ்வளோ நல்லாயிருக்கும். ஆனால் வீட்டில் அந்த மாதிரி ட்ரை பண்ணால் சரியாகவே வராது. ஆனால் இன்றைக்கி நான் சொல்லிக் கொடுக்குற மாதிரி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக ஹோட்டல் ஸ்டைல்லே நம்ம சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வாங்க இப்போ இந்த மசால் தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மசால் தோசைக்கு தேவையான சட்னி நம்ம ரெடி பண்ணிடலாம். கார சட்னி செய்கிறதுக்காக கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. இது கூடவே அதே அளவுக்கு உளுந்து பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த சட்னிக்கு கண்டிப்பாக கடலைப்பருப்பு உளுந்து ரெண்டுமே சேர்த்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். அடுப்பை நல்லா சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம இந்த சட்னிக்கு தேவையான காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் 5லேருந்து 6 காஷ்மீர் ரெட் சில்லியும் நார்மலாக ஒரு 2 சில்லியும் எடுத்திருக்கேன். கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இந்த காஞ்ச மிளகாய் எல்லாம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா பரவாயில்ல, ஒரு 2 பெரிய சைஸில் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது லைட்டாக வதங்கி வரட்டும். இப்போ இந்த வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே ஒரு 10லேருந்து 15 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் பூண்டு ரொம்ப வதங்கி வரணும்னு அவசியம் இல்லை. இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சட்னிக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இந்த வெங்காயம் எல்லாமே கண்ணாடி பதத்தில் வெந்தால் போதும். இப்போ பாருங்கள் நல்லா நமக்கு வதங்கி வந்திருக்கு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம தோசைக்கு நம்ம சட்னியை ரெடி பண்ணியாச்சு. இப்போ இது தோசை கூட வைக்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு கடாயில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த மசால் செய்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு சோம்பு ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா நீங்கள் அது கூட இதில் சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா சிம்லேயே வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு தீஞ்சு போகாமல் இருக்கும். இப்போ கடலைப்பருப்பு எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நீல வாக்கில் சேர்த்துக்கோங்க. மசாலா செய்கிறதுக்கு இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி சேர்த்தா தான் நமக்கு நல்லாயிருக்கும். சீக்கிரமாகவும் நமக்கு வதங்கி வரும். இப்போ இது கூட இடித்து வச்ச இஞ்சி சேர்த்துக்கலாம். இஞ்சியோட ஃப்ளேவர் இந்த மசாலாவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இதில் பூண்டு சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, இஞ்சி மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு நமக்கு வதங்கி வரணும். ப்ரௌனாக மாறக்கூடாது. நீங்கள் ரொம்ப வதக்கிட்டிங்கன்னா நமக்கு மசாலாவோட கலர், டேஸ்ட் எல்லாமே மாறிடும். அதனால் இந்த மாதிரி கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கி வரும். இப்போ பாருங்கள் லேசாக வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம மஞ்சள் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ திக்னஸில் வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம உருளைக்கிழங்கு சேர்க்கும்போது நல்லா திக்காகி வந்துடும். அதனால் 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம நல்லா வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நல்லா வேக வச்சு நல்லா இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா உங்களுக்கு மிக்ஸ் ஆகி வரும். இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுக்கும்போது தான் உங்களுக்கு தோசையில் இந்த கிழங்கு வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் நல்லா சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க.
நமக்கு இந்த வெங்காயம் எல்லாமே இந்த கிழங்கு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எனக்கு இந்த மசாலாவில் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போயே பாருங்கள் நல்லா உங்களுக்கு இறுகி வந்திருக்கு. நம்ம ஊற்றின தண்ணி நமக்கு கரெக்டாக ஆயிடுச்சு. இப்போ இதை 1 நிமிஷம் மட்டும் மூடி விட்டு கொதிக்க விட்டுக்கோங்க. ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. 1 நிமிஷம் மட்டும் வேக விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட மசாலாவும் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை அடுப்பு ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். தூவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. இதில் நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக எலுமிச்சை பழச்சாறு கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். அவ்வளோதான், நம்ம இப்போது மசால் தோசைக்கு தேவையான சட்னி மசாலா எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ தோசைக்கல்லில் நம்ம மாவு ஊற்றிக்கலாம். கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயத்தை வச்சு நல்லா தடவி விட்டுக்கோங்க. அப்போ தான் தோசை நல்லா பிய்யாமல் நல்லா முருகலாக நல்லா வரும். வெங்காயத்தை வச்சு நல்லா தடவி விட்டாச்சு. இப்போ இதில் 2 கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்துக்கோங்க. நம்ம நல்லா பெருசாக சுடுறதுனால 2 கரண்டி அளவு மாவு கரெக்டாக இருக்கும். இது எவ்வளோ மெல்லிசாக உங்களால் தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தேய்ச்சிக்கோங்க. இப்போ மாவு தேய்ச்சதுக்கப்புறமா இதை சுற்றி நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் இல்லாட்டி நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். நெய், பட்டர் கூட சேர்த்துக்கலாம். அது கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு ஒரு சைடில் நல்லா கலர் மாறி நல்லா வெந்து வரணும். இந்த தோசையை நம்ம திருப்பிலாம் போட தேவையில்லை. இப்போ பாருங்கள், நமக்கு ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க சட்னி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா தோசை ஃபுல்லாக படுற மாதிரி நல்லா தடவி விட்டுக்கோங்க. தோசை ஃபுல்லாக படும்போது உங்களுக்கு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா இடத்துலையும் அந்த சட்னி இருக்கும்போது தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த சட்னி நல்லா காரசாரமாக ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் சொன்ன மாதிரி மிளகாய் வத்தல் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா தோசை ஃபுல்லாக வர மாதிரி நல்லா தடவி விட்டுக்கோங்க. உங்களுக்கு மசாலா நிறைய வைக்கிறதுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஒன் சைடு கூட கொஞ்சமாக வச்சுட்டு கூட நீங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம். நான் ஃபுல்லாக இந்த மாதிரி நல்லா தடவி வச்சுருக்கேன். ஃபுல்லாகவே தோசை ஃபுல்லாகவே வர மாதிரி பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இப்போ நம்ம தோசையை அப்படியே மடக்கிடலாம். திருப்பி போடாமல் அப்படியே மடக்கி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான மொறுமொறுன்னு ஹோட்டல் ஸ்டைலில் மசால் தோசை ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஹோட்டலுக்கு போய் சாப்பிடவே மாட்டீங்க, வீட்லேயே அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க. இதுக்கு தொட்டுக்க தேங்காய் சட்னி, இல்லை நம்ம அரைச்சி வச்சுருக்க கார சட்னி கூட எடுத்துக்கலாம். இல்லைனா சும்மாவே கூட சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.